இரத்த சொந்தமே நம்மை புரிந்து கொள்ளாத போது பாதியிலே வந்த சொந்தம் மட்டுமா நம்மை புரிந்து கொள்ளப் போகிறது? மனமே, அன்னதானம் செய்தால் புண்ணியம், காசி சென்றால் பாவம் போகும், ராமேஸ்வரம் சென்றால் புண்ணியம் என்று சொல்வார்கள். ஆனால் பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே கோடி புண்ணியம் கிடைக்கும். எல்லாம் சரியாகிவிடும் என்று வாழலாம், எல்லாம் சரிவர கிடைக்கும் என்று வாழவே முடியாது. விதியோடு விளையாடும் அளவிற்கு இங்கே யாருமே கெட்டிக்காரர்கள் அல்ல. நீ நீயாகவே இரு. நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு. ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை. உன்னை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையில்லை. கெட்டவனாக இருந்தாலும் அவனிடம் காசு இருந்தால் இந்த சமூகம் அவனை கடவுளாக மதிக்கிறது. நல்லவனாக இருந்தாலும் அவனிடம் காசு இல்லை என்றால் இந்த சமூகம் அவனை மனிதனாகவே மதிப்பதில்லை. உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும், பொய்யானவனை ஊரே கொண்டாடும். ஏனென்றால் இது கலிகாலம். பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதுக்கு மதிப்பு. உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும். இழப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்பதை. இழந்தவை நமக்கு நினைவுபடுத்தும் இழப்பின் வலி என்ன என்பதை. உயிரோடு இருப்பவன் சொல்ல இயலாது, மரணித்தவர்கள் கூற இயலாது. பின்னர் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்டுபிடித்தவர்கள் எவரோ? நேர்மையாளர்களுக்கு கோபம் அதிகம் வரும், பொறுமையாளர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும், துரோகிகளுக்கு நடிப்பு நல்லா வரும், ஏமாற்றுக்காரர்களுக்கு பொய்யை கூட உண்மை போல் பேச வரும். உட்கார்ந்து பேசினால் தீராத பிரச்சனையே இல்லை. அதற்கான வாய்ப்புகள் இருந்தபோதும் பேசுவதற்கான மனம்தான் யாருக்கும் இல்லை. பலரது வாழ்க்கை வீண் பிடிவாதத்தால் அழிவதுதான் வேதனை. அனுபவம். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் அது நம் தேவைக்கா அல்லது நம் ஆசைக்கா என்ற தெளிவு இருந்தால் சிக்கனம் தானாக வரும். ஒரேடையாக உச்சிக்கு ஏறிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் உலகில் பல கஷ்டங்களுக்கு காரணமாயிருக்கிறது. உணவை கண்டவுடன் அனைவரையும் அழைத்துவிட்டு உண்கிறது காகம் இனம். ஆனால் உண்ட பிறகு மீதி இருந்தால் மற்றவரை அழைக்கும் மனித இனம். வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறக்காதீர்கள். ஏனெனில் உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கிதான் வருகிறது.